வணக்கம் மக்களே. ஏசி மின்சார ரயில் சென்னை கோட்டத்தில், அதுதான் செய்தி. இதை பற்றி தான் இந்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன். சென்னையை பொறுத்தமட்டில் செங்கல்பட்டுலேருந்து தாம்பரம், எக்மோர், பீச் இதுதான் வந்து முக்கியமான ரூட்டு. இந்த ரூட்டில் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேசஞ்சர்ஸ் வந்து தினந்தோறும் பயணிகள் வந்து பயணம் செய்கிறாங்க. இது வந்து சென்னை மாநகரத்தின் ஒரு இதயம் கூட சொல்லலாம். நாடி நரம்பெல்லாம் வந்து எப்படி உடலில் பல இணைக்குதோ அதே மாதிரி இந்த ரூட் வந்து ஒரு முக்கியமான ரூட்டு. இது வந்து வெள்ளைக்காரன் காலத்தில் 1926 மீட்டர் கேஜில் போடப்பட்டது. பின்னாடி 2005-6 இது வந்து ப்ராட்கேஜாக மாற்றப்பட்டு எலக்ட்ரிக் ட்ரெயினாக ஓடிக்கிருக்கு. இது வந்து ஒரு நான் ஏசி, ஃபஸ்ட் கிளாஸ் மட்டும் தான் இருக்குது, நான் ஏசி. இந்த பகுதி மக்கள் எப்போது எங்களுக்கு ஏசி மின்சார ரயில் இயக்குவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கோரிக்கையை வச்சுருந்தாங்க. இதன் அடிப்படையில் 2019 தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் வந்து ரயில்வே போர்டுக்கு ஒரு சர்வே எடுத்து ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து இந்த மாதிரி இந்த பகுதி, அதாவது செங்கல்பட்டுலேருந்து பீச் உள்ள இந்த ரூட்டில் ஏசி மின்சார ரயில் இயக்கணும், அதிகமான பேசஞ்சர்ஸ் பயன்படுறாங்க, நிறைய ஃப்ரீக்குவென்சிஸ் இருக்குது, அடிக்கடி ட்ரெயின் போகிறதுனால இந்த பகுதியில் ஏசி மின்சார ரயில் இயக்கணும் அப்படின்னு சொல்லி 2019 வந்து சென்னை ரயில்வே கோட்டத்திற்கு வந்து ரயில்வே போர்டுக்கு அனுப்பிச்சிருந்துச்சு. ரயில்வே போர்டு வந்து இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் இப்போ அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதற்கான வேலைகள், அந்த பெட்டிகள் தயாரிக்கிற வேலையை வந்து ஐசிஎஃப் இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி, ஐசிஎஃப் பெரம்பூர் வந்து தயாரிக்க போகிறாங்க. 2018 வந்து இந்த மாதிரி ஏசி மின்சார ரயில் இந்த இஎம்ஐ வந்து தயாரிக்கப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்த மட்டும் 3 வகையான ரூட்டு, ரயில்வே ரூட்டு உங்களுக்கு இருக்குது தெரியும். ஒன்று வந்து 3 வகையான ட்ரெயின் இருக்குது. ஒன்று வந்து மெட்ரோ, இது 2015 இது வந்து இப்போ மக்கள் வந்து கணிசமான லெவலில் ட்ராவல் பண்ணிக்கிருக்காங்க. அதுவும் வந்து சென்னையோட ட்ராவலை இதை வந்து குறைச்சிக்கிருக்கு, டிராஃபிக்கை. ரெண்டாவது வந்து சென்னை பீச்சிலேருந்து இப்போ நான் சொல்கிற எக்மோர் வழியாக செங்கல்பட்டு, தாம்பரம் செங்கல்பட்டு போகக்கூடிய இது வந்து மின்சார ரயில். மூணாவது ஒரு ரூட்டு தான் வந்து எம்ஆர்டிஎஸ், மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், பறக்கும் ரயில் அப்படின்னு சொல்லி இந்த வகையான 3 வகையான ட்ரெயின் இருக்குது. இதில் வந்து இந்த பழங்கால ஆதி காலத்து ரொம்ப கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வரப்போகிற இந்த செங்கல்பட்டுலேருந்து பீச் வரக்கூடிய இந்த ட்ரெயின் வந்து ஒரு நான் ஏசியாக தான் இருக்குது. இது தான் இப்போ வந்து ஏசி ரயிலாக இயக்கிறதுக்கு ரயில்வே நிர்வாகம் முடிவெடுத்திருக்காங்க. அதற்கான வேலைகள், பூர்வாங்க பணிகள் தான் வந்து இப்போ நடைபெற்றிருக்கு. இந்த ரயில் பெட்டிகளை, ஏசி ரயில் பெட்டிகளை தயாரிக்கிறதுக்கு ரயில்வே போர்டு வந்து ஐசிஎஃப் பெரம்பூருக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. 2018 ஐசிஎஃப் வந்து இந்த மாதிரி ஏசி மின்சார ரயில்கள் வந்து தயாரிச்சுக்கிருக்காங்க. இதெல்லாம் எங்கே ஓடுதுன்னா மும்பை போன்ற நகரங்களில் ஓடிக்கிருக்கு. ஆனால் சென்னையில் வந்து ஏசி மின்சார ரயில் இயக்கப்படுறதில்ல. இப்போ வந்து முதல்ல ஏசி மின்சார ரயில் 2 ஏசி மின்சார ரயில் தயாரிக்க போகிறாங்க ஐசிஎஃப். இதில் வந்து ஒரு மின்சார ரயில் 12 பெட்டி இருக்கும். முதல் 12 பெட்டி வந்து ஒரு 2 மாதத்தில் ரெடி ஆயிரும். மார்ச், ஏப்ரலுக்குள்ளே அடுத்த இன்னொரு 12 பெட்டியும் ஏசி மின்சார ரயில் தயாராகிடும் அப்படின்னு சொல்லி ரயில்வே வட்டாரங்கள் சொன்னதாக இந்த செய்திகள்லாம் வெளியில் வந்திருக்கு. அதுபோக இதில் என்ன சிறப்பம்சம் இந்த ஏசி மின்சார ரயில் அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட மெட்ரோ மாதிரியே தான் இருக்கும். டோர்லாம் வந்து லாக் பண்ணியிருக்கும். இப்போ உள்ள நான் ஏசி மாதிரி திறந்திருக்காது. இப்போ உள்ள எலக்ட்ரிக் மின்சார ரயில் மாதிரி திறந்திருக்காது. அதே மாதிரி ஜிபிஎஸ் முறையில் இப்போ வந்து கிட்டத்தட்ட மெட்ரோ ட்ரெயினில் வந்து எப்படி ஒவ்வொரு ஸ்டேஷன் வரையிலையும் சொல்கிறது மாதிரியும் இங்கேயும் வந்து ஜிபிஎஸ் முறையில் அடுத்த ஸ்டேஷன் என்ன அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும், குறிப்பிடும். அதே மாதிரி பாதுகாப்பாக இருக்கும். சிசிடிவி கேமராக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதான் இதில் வந்து சிறப்பம்சம். குறிப்பாக வந்து கதவுகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கும். அதனால் வந்து படியில் ஃபுட்போர்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறதான் இந்த ஏசி மின்சார ரயிலில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. இது வந்து சென்னை மக்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மக்கள் வந்து இந்த ரூட்டில் எப்படா மின்சார ரயில் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிற காலத்தில் இப்போ ஏற்கனவே இந்த ஆவடி ரூட்டில், ஆவடி பீச் அந்த ரூட்லேயும் வந்து மின்சார ரயில் கிடையாது. அது வந்து ஒரு நான் ஏசி தான். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் முதல்ல இந்த பெட்டிகள் வந்து ஏசியாக இயக்கப்படுறது வந்து மக்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு பயன்தான். போகிற காலங்களில் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட வேகம் வந்து 110 kmph வேகத்தில் இது செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மாதத்தில், அதாவது மார்ச் ஏப்ரலுக்குள்ளேயே வந்து 2 ஏசி ரயில் தயாரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து இது சென்னையில் இயக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் அவளோடு காத்திருப்போம். இந்த ட்ரெயின் வெளியில் வந்துச்சுன்னா நாமளும் அதில் பயணிப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிருங்கள். நன்றி, வணக்கம்.